अस्मद्गुरुभ्यो नमः। हरिः ओम्। वशक्ते विष्णवास आकृणोमि तन्मे जुषस्व शिपिविष्टहव्यं वर्धन्तु त्वा सुष्ठुतयो गिरो मे यूयं पात स्वस्तिभिः सदा नः। हरिः ओम्। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि उपवीतिनमूर्ध्वपुण्ड्रवन्तं त्रिजगत्पुण्यफलं त्रिदण्डहस्तं शरणागतसार्थवाहमीडे शिखया शेखरिणं पतिं यतीनां तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने यश्रुतिस्मृतिसूत्राणामन्तर्ज्वरमशीशमत् सम्यङ्न्यायकलापेन महता भारतेन च उपबृंहितवेदाय नमो व्यासाय विष्णवे। तत्त्वेन यश्चिदचिदीश्वर तत्स्वभावभोगापवर्ग तदुपायगतिरुदारः सन्दर्शयन्निरमिमीतपुराणरत्नं तस्मै नमो मुनिवराय पराशराय। நம சர்வேபியः. மூன்றாவது அம்சத்திலே மூன்றாவது அத்தியாயம் வேதவியாசாளை பற்றி சொல்லின்னு இருக்கார். எந்தெந்த யாரெல்லாம் வேதவியாசர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறதாக சொல்லி கடைசியாக அஷ்டாவிம்சதிரித்யேதே வேதவியாசாः புராதனாः, இப்படி 28 வேதவியாசர்கள் அப்படின்னு அவளை வரிசையாக சொல்லார். ஜாதுகர்ணோ பவன்மத்தாக கிருஷ்ணத்வைபாயனஸ்ததாக, என்கிட்ட நான் இருந்தேன். அதுக்கப்புறமா ஜாதுகர்ணருங்கிறவர் வந்தார். அதற்கப்புறமா கிருஷ்ணத்வைபாயனர். அஷ்டாவிம்சதிரித்யேதே வேதவியாசாः புராதனாக, இப்படி 28 வேதவியாசர்கள் பழமையானவர்கள். ஏகோ வேதச்சதுர்தாத்து தைஹ்கிருதோ துவாபராதிஷு, ஒரே வேதமே அவர்களால் துவாபராதி யுகங்களிலே பிரிக்கப்பட்டிருக்கின்றது. பவிஷ்யே துவாபரே சாபி திரௌணிர்வியாசோ பவிஷ்யதி வ்யதீதே மம புத்ரேஸ்மின் கிருஷ்ணத்வைபாயனே முனே. அதற்கு மேலே அடுத்த துவாபர யுகத்திலே அஸ்வத்தாமா இருக்கார். அவர் துவாபர யுகத்தினுடையதான வியாசராக ஆகி, அந்த சமயத்தில் வியாசனாக ஆகி வேத பிரிப்பிற்காக ஆகுவார் அப்படிங்கிறத காண்பித்தார். இப்போது அத்தியாய சேஷத்தினால வேதம் அப்படிங்கிறதுனுடைய பெருமையையும், வேதம்னு சொன்னாலே ஓங்கார சகிதமாகத்தான் வேதம் படிக்கப்பட வேண்டியதான காரணத்தினால் அந்த பிரணவத்தினுடைய மகிமையையும் காண்பிக்கிறாள். மேலே காண்பிக்கிறார் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு 10-11 ஸ்லோகங்களால். த்ருவமேகாட்சரம் பிரம்ம ஓமித்யேவ வியவஸ்திதம் பிருஹத்வாத் பிரம்மணத்வாச்ச தத் பிரம்மேத்யபிதீயதே. அதுக்கு பிரம்மம் என்று பெயர். அதாவது பிரம்மசப்தத்தினால பிரணவத்தையும் குறிப்போம், பிரம்மத்தையும் குறிப்போம், பரமாத்மாவையும் குறிப்போம். ஏன் அப்படின்னா ஒரே ஒரு ஸ்லோகம் யாதுபாபிதயத்தில் சுவாமி காண்பிக்கிறார். யதேகமக்ஷரம் பிரம்ம சர்வாம் நாயசமன்விதம் தாரகம் சர்வஜந்தூனாம் தத்துவம் தவச்ச வாச்சகம். எந்த ஒரே எழுத்தாகிற பிரம்மம் உண்டோ, ஓரெழுத்து பிரம்மங்கிறது பிரணவம்தான். யத் ஏகம் அக்ஷரம் பிரம்ம, அது என்ன? சர்வ ஆம்னாய சமன்விதம், எல்லா வேதங்களோடையும் கூடியது. வேதங்களை முன்னுக்கும் பின்னுமா அது சம்புட்டமாக ரட்சிக்கிறது. தாரகம் சர்வஜந்தூனாம், அந்த பிரணவோபாசனையே கூட நம்ம எல்லாரையும் கடத்திவிடும், நல்ல சம்சாரத்தை கடத்திவிடும். அப்போ சர்வஜந்து தாரகமாக உத்தாரகமாக இருக்கக்கூடியது. அப்போது வேதம் எல்லாவற்றிற்கும் முன்னும் பின்னுமாக சொல்லப்பட்டு எல்லாரையுமே கூட சம்சாரத்தை கடத்தி வைக்கக்கூடியதாய் ஓரெழுத்திலே ஒளிரக்கூடியதான பிரம்மங்கிறதான பிரணவம். ஆனால் சுவாமி என்ன காண்பிக்கிறார்? தத்து துவம் தவச்ச வாச்சகம், அந்த பிரணவமே நீதான், அது ஒன்றையும் குறிக்கக்கூடிய சொல்லாக ஆகிறது. இப்போ லோகத்தில் கடகான்னு சொன்னால் பானைன்னு, அந்த பானைங்கிறதான சொல்லு
அடி பெருத்திருக்கக்கூடிய வாய் குறுகி இருக்கக்கூடிய மண்ணினாலே ஆக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜலம் முதலியவற்றை வைப்பதற்கு உபயோகமாக இருக்கக்கூடியதான ஒரு பதார்த்தத்தை குறிக்கிறது. லோகத்தில் சொல்லும் பொருளும் வேறு வேறையாக இருக்குது. சொல்லும் பொருளும் ஒன்றும் கிடையாது. ஏன்னா ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டா நம்மளுக்கு காற்று வரதில்லை. ஃபேன்கிறதான சொல்லி அதுக்கப்புறமா அதை இயக்கினா தான் காற்று வருது. பானைங்கிறத சொல்லி அதில் நாம் ஜலத்தை வச்சா தான் அது ஜலம் சேமிக்கப்பட்டதாக ஆகிறது. அந்த மாதிரி லோகத்தில் சொல்ல குறிக்கக்கூடியதான பதம் இருக்கே, ஒரு பதார்த்தத்தை குறிக்கக்கூடிய பதம் இருக்கே, அதுக்கு வாச்சகம்னு பெயர். அதனால் குறிக்கப்படக்கூடியதானது இருக்கே அது வாச்சியம்னு பெயர். வாச்சியம்ங்கிறது அர்த்தம், வாச்சகம்ங்கிறது சப்தம். கடம் ட அப்படிங்கிறது ககாரோத்தர அகாரோத்தர டகாரோத்தர அகாரோத்தர விசர்க்கம் சேர்ந்ததுன்னா கட்டாக அப்படின்னா அது ஒரு வஸ்துவை குறிக்கிறது. அதனுடைய பொருள் இருக்குது பாருங்க, மீனிங், அதுதான் என்னது வாச்சியம் அப்படின்னு பெயர். திருவுரையாகி தாம் பொருளாகி நிற்பார் வந்தார். இந்த வாச்சியத்தையும் வாச்சகத்தையும் பிரிக்க முடியாது. ஆனால் வாச்சியம் வேறு வாச்சகம் வேறு. கடம்னு சொன்னால் ஒரு அர்த்தம் வருது, ஆனால் கட சப்தம் வேறு. அதனால் சொல்லப்படக்கூடியதான பதார்த்தம் அதாவது வஸ்து வேறு. வாச்சிய வாச்சகையோகோ பின்னத்தா தான் லோகத்தில் நாம் பார்க்குறது. இல்லைன்னாக்கா நாம் வாச்சியத்தை சொன்னாலேயே அந்த வாச்சக பிரயோகத்தினாலேயே நம்மளுக்கு அதனுடைய பிரயோஜனம் ஆகணும். ஆனால் அப்படி இல்லை. பேனாவை எடுத்துட்டு வான்னு சொல்லி பேனா மூடியை திறந்து எழுத முடியறது, அப்போ தான் எழுத முடியறது. வெறுமை பேனான்னு சொல்லி எழுத முடியறதில்லை. என்ன வாச்சியம் வேறு வாச்சகம் வேறு. ஆனால் பகவத் விஷயத்தில் எல்லாமே விசேஷமானது இல்லையோ. அதனால் என்னென்னார், இந்த பிரம்மமாகிறதான ஓரெழுத்து ஓங்காரமாகிறதான எல்லா வேதங்களுக்கும் முன்னும் பின்னுமாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய எல்லா மோட்சத்தையும் அளிக்கக்கூடிய அளவிற்கு தாரகமாக இருக்கக்கூடிய எந்த ஒரு ஏகாட்சர பிரம்மமாகிறதான பிரணவம் உண்டோ அது என்னன்னர் தத்துவம் அப்படின்னு தேவர்கள் பெருமாளை பார்த்து பேசுகிற இதில் க்ஷீராப்தியில் இருக்கிற பெருமாளை யாதவாபிதயத்தில் தத்துவம் அது நீயே தான். பிரம்மத்தை பெருமாளை பார்த்து சொல்கிறா. அப்போ நீயே தான் அப்படின்னா பெருமாள் தான் பிராப்பியன், பெருமாள் தான் அந்த பிரணவ சப்த வாச்சியனாக இருக்கான். அப்போ அது வாச்சியம். ஆனால் தவச்ச வாச்சகம் அந்த பிரம்ம சப்தம் மாத்திரம், அதாவது பிரணவம் மாத்திரம் சப்தமும் அர்த்தமும் நீயே தான்றார். வாச்சிய வாச்சகங்களுக்குள்ள வித்தியாசம் இல்லாமல் நீயாகத்தான் இருக்கிறாய் அப்படின்னார். தத்துவம் தவச்ச வாச்சகம் அப்படின்னு. இப்போது எதுக்காக பிரம்ம சப்தத்தினால, இப்போது ஓம் தத் சதிதி நிர்தேஷோ பிரம்மணஸ்திரிவித ஸ்மிருதான்னு சொல்லியிருக்கு. ஓங்காரத்தினால பிரம்மாவையே கூட நம்ம, அதாவது பிரம்மத்தையே கூட குறிக்கலாம்ங்கிறதையும் அங்கேயும் காண்பிச்சிருக்கு. எதனால் பிரம்மத்தை ஓங்காரத்தினால குறிக்கலாம் அப்படிங்கிறத இங்கே காண்பிக்கிறார். பிருஹத்வாத் பிரம்மணத்வாச்ச, பிருஹத்வாத் பெரியது, பிரம்மணத்வாத் எங்கும் வியாபித்திருப்பது. ஓங்கார சப்த பூரித்தமாக இல்லாத ஒரு இடம் இல்லை. பிருஹத் அதுவே பிருஹத் சப்தத்தினால சொல்லப்படக்கூடியதாக இருக்குது. ரொம்ப பெருசு, வசத்தியானது, ரொம்பவும் வசத்தியானது, எங்கும் வியாபித்திருப்பதுங்கிறதுனால பிருஹத்வம் பிரம்மணத்துவம் இந்த ரெண்டும் இருக்கக்கூடியதான சர்வத்திர பிருஹத்வ குணயோகேனகி பிரம்ம சப்தஹான்னர் பாஷ்யக்காரர் ஸ்ரீபாஷ்யத்தில். அப்போது பிரம்மன்னு ஏன் பெயர் அப்படின்னா பிருஹத்வாத் பிரம்மணத்வாச்ச இதே அர்த்தம்தான். அப்போ எங்கும் பரவி இருக்கக்கூடியது மிகப்பெரியதானது. இந்த தன்மை எங்கும் பரவியதும் பெரியதாகவும் இருக்கக்கூடிய உயர்ந்ததாகவும் இருக்கக்கூடிய தன்மை இந்த ஓங்காரத்துக்கும் இருக்கிற காரணத்தினால த்ருவம் ஏகாட்சரம் பிரம்ம ஓமித்யேவ வியவஸ்திதம், ஓங்கார ரூபமாக இருக்கக்கூடிய எந்த ஒரு ஏகாட்சரமானதான பிரம்மம் உண்டோ அந்த பிரம்மம் ஏன் சொல்லப்படுகிறது பிரம்மம் என்றால், அந்த பிரணவம் பிரம்மம் என்று ஏன் சொல்லப்படுகின்றது என்றால் அது பிருஹத்வாத் பெருசாக இருக்குது, எங்கும் வியாபித்திருக்கிறது. பிரம்மணத்வாத் ஸோ உயர்ந்ததானதாக பிருஹத்வாக இருக்கக்கூடிய காரணத்தினால, பிரம்மணத்வாத் எங்கும் பரவி இருக்கக்கூடிய காரணத்தினால் என்று ரெண்டு காரணத்தை காண்பிக்கிறார். இந்த ரெண்டு தன்மைகளும் அதாவது பிரம்மம் அதாவது பரமாத்மாவுக்கும் குறிக்கிறதுனால இந்த சப்தம் பரமாத்மாவையும் குறிக்கிறது. இந்த சப்தமே பரமாத்மாவாகவும் இருக்கின்றதுங்கிறது. த்ருவமேகாட்சரம் பிரம்ம ஓமித்யேவ வியவஸ்திதம் பிருஹத்வாத் பிரம்மணத்வாச்ச தத் பிரம்மேத்ய விதீயதே பிரணவாவஸ்திதம் நித்யம்
பூர்புவஸ்வரிதீர்யதே ருக்யஜுஸ்ஸாமாதர்வாணோ யத்தஸ்மை பிரம்மணே நமஹ. அடுத்தது அந்த அந்த பிரணவாகாரம், அந்த பிரம்மம்னு சொன்னோமே, அது எங்கே இருக்குன்னார்? பிரணவாவஸ்திதம் நித்யம், பிரணவத்தில் இருக்கக்கூடியது. பூர்புவஸ்வரிதீர்யதே, பூர்புவஸ்வ 3 எழுத்து இருக்குது. அது ஒவ்வொன்றும் ஒவ்வொன்று, அதை பற்றிய தனி உபனிஷத்தே இருக்குது. அப்போது அ உ ம அப்படிங்கிறது என்னன்னார்? பூர்புவஸ்வஹா அப்படிங்கிறதாக சில பேர் சொல்லியிருக்காளாம். அப்படிங்கிறதாக ஒரு வியாக்கியானம் இருக்குன்னு தெரியறது. பூர்புவஸ்வரிதீர்யதே, பிரணவாவஸ்திதம், பிரணவத்திலேயே எப்பொழுதும் இருக்கக்கூடியதும். பூர்புவஸ்வரிதீர்யதே, பூர்புவஸ்வஹா என்று எல்லா இடங்களிலேயும் வியாபித்திருப்பதும். ருக்யஜுஸ்ஸாம அதர்வாணோ யத், ருக்யஜுஸ்ஸாம அதர்வங்கிற ரூபத்திலேயும் இருக்கக்கூடியதான யத் தஸ்மை பிரம்மணே நமஹ, அந்த பிரம்மத்திற்கு நமஹா, நமஸ்காரங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ 2 வகையாக இதுக்கு அர்த்தம் சொல்லலாம். பிரம்ம சப்தத்துக்கு நபும்சகலிங்கத்தில் வேதம்னு அர்த்தம் உண்டு, பரமாத்மான்னு அர்த்தம் உண்டு. பரமாத்மா பூர்புவஸ்வஹான்னு சொல்லப்படக்கூடியதான இந்த எல்லா லோகங்களிலேயும் வியாபித்திருக்கிறது. அது அது உபலக்ஷணமாக பாத்தாளாதி லோகங்கள் இன்னும் என்னென்ன இடங்கள் உண்டோ எல்லா இடத்தையும் வியாபித்திருக்கு. 3 இடத்த சொன்னான்னா எல்லா இடத்துலையுங்கிறது அது லட்சித்தமாகிறது. எல்லா இடங்கள்லேயும் வியாபித்திருக்கக்கூடியது. அந்த பிரம்மமும் எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கிறது மாத்திரம் இல்லை, ரொம்பவும் அனோரணியான் மாதிரி அந்த பிரணவத்துக்குள்ளேயும் இருக்குது. அகார உகாரம் அகாரங்கள் அப்படிங்கிறதுலேயும் இருக்குது. அதுலேயும் அகாரவாச்சியாக இருக்கக்கூடியது பிரணவாவஸ்திதமாக இருக்குது. பூர்புவஸ்வரிதீர்யதே, பூர்புவஸ்வஹா 3 எழுத்தையும் 3ஆக சொல்கிற வழக்கம். அப்படி இல்லைன்னா கூட பூர்புவஸ்வரிதி அப்படிங்கிறதாக 3 லோகங்களிலேயும் 3 லோகமுமே அதுதான். ஏன்னா தனியாக பிரம்மத்தை வத்திரிக்தமாக ஒன்று இல்லைன்னு கீழே நாம் பார்த்துருக்கிற காரணத்தினால் பிரம்மமே தான் பூஹு, பிரம்மமே தான் புவஹா, பிரம்மமே தான் சுவஹாங்கிற காரணத்தினால சர்வ வியாபித்துவம் பிரம்மத்தினுடையது தெரிவிக்கப்படுறது. அது மாத்திரம் இல்லை, இந்த லோகத்தில் எது இருக்கோ அது எல்லாமே பிரம்மந்தான காரணத்தினால ருக்யஜுஸ்ஸாம அதர்வாணா, ருக்யஜுஸ்ஸாம அதர்வ ரூபத்திலேயும் அதிலே பிரதிபாதித்தமாக இருக்கக்கூடியதான பரமாத்மாவானவன். அப்படிப்பட்டதான தஸ்மை பிரம்மணே நமஹா, தஸ்மை பரமாத்மனே பகவதே நமஹான்னு முதல் அர்த்தம் பெருமாளுக்கு சொல்கிறது. இல்லையான்னா ருக்யஜுஸ்ஸாமா அதர்வாணோ யத் தஸ்மை பிரம்மணே நமஹ, ருக்யஜுஸ்ஸாமா அதர்வ ரூபத்தில் இருக்கக்கூடியதான பிரம்மத்திற்கு, பிரம்மசப்தம்னா இப்போ வேதம்னு வச்சுப்போம், வேதமாகிறதான ருக்யஜுஸ்ஸாமா அதர்வங்களுக்கு அதுகளே எப்படிப்பட்டதுன்னார்? பிரணவாவஸ்திதம் நித்தியம், வேதம் எப்போ சொன்னாலும் பிரணவத்தில் தான் சொல்லி ஆரம்பிக்கணும். அதனால் பிரணவாவஸ்திதம் நித்தியம், அது கூட வெறும் பிரணவத்தில் ஆரம்பிக்கிறது இல்லை. அது இப்போ ஒரு புது பழக்கமாக போயிடுது, அது தப்பு. அது பெரியவாளுடைய ஆச்சாரம் என்ன அப்படின்னா ஹரிஹி ஓம்னு தான் சொல்லணும். ஹரிஹி அப்படிங்கிறதாக சொல்லி ஹரி சாப்தத்தை சொல்லி தான் சொல்கிற வழக்கம். இப்போ புதுசாக வெறுமையே ஓம்னு ஆரம்பிக்கிறார். அது ஹரிசப்தத்தை விட்டுட்டு அது சொல்கிறது இல்லை. அது என்ன வேதத்தினுடைய வேதாட்சராணி யாவந்தி பட்சிதானி திஜாதிபிஹி தாவந்தி ஹரிநாமானி, ஒவ்வொரு அக்ஷரமுமே ஹரிதான் அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்காக ஹரி ஓம்னு சொல்கிறது. இப்போ என்னமோ சில பேரெல்லாம் புதுசாக அதை ஹரிசப்தத்தை விட்டுட்டு ஓம்னு சொல்லிட்டு முடிக்கச்சையும் வெறும் அப்படி சொல்கிறா. அது ஹரிசப்தத்தோட கூட்டத்தை சொல்ல வேண்டியதாக தான் இருக்குது. அப்படி ருக்யஜுஸ்ஸாமா தர்வங்களாய் பிரணவாவஸ்திதமாய், வேதமும் பிரணவாவஸ்திதம், பிரணவத்திலே இருக்கக்கூடியதாக இருக்குது. அந்த மாதிரி பூர்புவஸ்வரிதீர்யதே, அந்த வேதம் பூர்புவஸ்வ த்ரயி அப்படின்னு சொல்லும் பொழுது 3 வேதங்கள், அந்த 3 வேதங்களுக்கும் பூர்புவஸ்வஹாங்கிறதான 3 லோகங்கள்ங்கிறதாக சில வியாக்கியானங்கள் இருக்குது. அப்படி இல்லைன்னா கூட 3 லோகங்களிலேயும் வியாபித்திருக்கக்கூடிய 4 வேதங்களும் இந்த 3 எழுத்துக்களாகிறதாலே ஆக்கப்பட்டதான ஓரக்ஷரமானதான பிரம்மத்தினாலே காப்பாற்றப்பட்டு பிரம்மத்திலேயே இருக்கக்கூடிய தஸ்மை பிரம்மணே, அந்த பிரம்மசப்தவாச்சியான வேதத்திற்கு நமஸ்காரங்கள் அப்படின்னு பிரம்மத்தையும் சொல்லலாம், அல்லது வேதத்திற்குமே சொல்லலாம். இந்த ஸ்லோகம் பிரணவாவஸ்திதம் நித்யம் பூர்புவஸ்வரிதீர்யதே ருக்யஜுஸ்ஸாமா அதர்வாணோ யத் தஸ்மை பிரம்மணே நமஹ ஜகதः பிரளயோத்பத்யோர்யத்தத் காரணசம்ஞிதம் மஹதः பரமம் குஹ்யம் தஸ்மை சுப்பிரம்மணே நமஹ.
மறுபடியும் பரமாத்மாவை சொல்கிறார். ஜகதः பிரளயோத்பத்தியோர் யத்தத் காரண சம்ஞிதம். ஜகத்தினுடையதான பிரளயம், உற்பத்தி, இதுகளுக்கெல்லாம் ஏதோ ஒன்று காரணமாய் சொல்லப்பட்டிருக்கிறதோ. ஜகதः பிரளயோத்பத்தியோர் யத்தத் காரண சம்ஞிதம். பிரளயம், உற்பத்தி, அதனால் ரக்ஷணமும் உபலட்சிதமாச்சுது. அதனால் ஜகத்தினுடையதான பிரளயமோ உற்பத்தியோ அல்லது அதனுடையதான இருப்போ ஸ்திதியோ இதெல்லாம் எந்த ஒன்றை காரணமாக பற்றி இருக்கின்றனவோ மகதः பரமம் குஹ்யம் தஸ்மை சுப்பிரமணே நமஹ. லோகத்திலேயே எந்த ஒன்று பெருசுன்னு நாம் சொல்லலாமோ அந்த மகத்திற்கும் பரமமாய், லோகத்தில் எந்தாவது ஒன்று நாம் பெருசுன்னு சொன்னால் அதை காட்டிலும் பெருசாக இருக்கக்கூடியது அந்த பிரம்மம். மகதः பரமம் குஹ்யம். ஆனால் கூட அது எவ்வளோ பெருசாக இருந்தாலும் எது கொஞ்சமாவது அறிந்து கொள்ளப்படக்கூடியதான்னார். குஹ்யம் அது தியானைக்க கம்யம் அப்படிங்கிற காரணத்தினால் குஹ்யம், அதாவது புற இந்திரியங்களுக்கு குஹ்யமாக இருக்கக்கூடியது. அப்படிப்பட்டதான தஸ்மை சுப்பிரமணே நமஹா. அப்படிப்பட்டதான சுப்பிரமணே நமஹா, எப்பொழுதுமே நன்மையையே பயக்கக்கூடியதான பிரம்மத்திற்கு நமஸ்காரங்கள். ஜகதः பிரளயோத்பத்தியோர் யத்தத் காரண சம்ஞிதம் மகதः பரமம் குஹ்யம் தஸ்மை சுப்பிரமணே நமஹ. அகாதாபாரமக்ஷய்யம் ஜகத் சம்மோகனாலயம் ஸ்வப்பிரகாஷ பிரவருத்திபியாம் புருஷார்த்த பிரயோஜனம். அகாதாபாரமக்ஷய்யம் ஜகத் சம்மோகனாலயம் ஸ்வப்பிரகாஷ பிரவருத்திபியாம் புருஷார்த்த பிரயோஜனம். மறுபடியும் அந்த ஓங்காரமாகிறதான பிரணவம் எப்படிப்பட்டது? அகாதாபாரமக்ஷய்யம். அகாத அபார அக்ஷய்ய, அது முழுவதுமாய் அறியப்பட முடியாததான அளவுக்கு ஆழமானது. அகாதம் மேடற்றது, ஆழமானது. அபாரம், அது அளவிலேயாவது அந்த பக்கம் முடிவு உண்டானார், அந்த மறுக்கரையே கிடையாது. ஆழம் மறுக்கரை இல்லாமல் நீண்டு பெருசாக இருக்கக்கூடியது, அறியப்பட மாட்டாதது. அக்ஷய்யம், ஒரு நாளும் அதற்கு முடிவுங்கிறது இல்லாத அளவுக்கு அழிவற்றது. ஸோ நித்தியமாக, அதனால் நித்தியமாய் ஆழமற்றதை, ரொம்பவும் ஆழமாய் மேடற்றதாய் மறுக்கரை அறியப்பட மாட்டாததாய் இருக்கக்கூடியது. அகாதாபாரமக்ஷய்யம் ஜகத் சம்மோகனாலயம். ஜகத் சம்மோகனாலயம், எந்த இடத்துல லோகங்களெல்லாம் சம்மோகித்து கிடக்கின்றனவோ, உள்ளது உள்ளபடியாக அறிய மாட்டாதத காரணத்தினால எந்த ஒன்று அறியப்பட மாட்டாததாக இருக்கின்றனவோ, ஜகத் சம்மோகனாலயம், ஜகத்தை சம்மோகனம் பண்ணுவதற்கு இருப்பிடமானது. அப்படின்னா இதமித்தம்னு அறியப்பட மாட்டாதது அப்படின்னு அர்த்தம். அதாவது அதிகமானதான அளவுக்கு நாம் தபஸெல்லாம் பண்ணி கொண்டிருந்தாலும் கூட அந்த அளவுக்கு அதை முழுவதுமாக உணர்ந்து விட முடியுமா அந்த பிரணவத்தை? அப்படின்னா முடியாதது. அதனால் ஜகத் சம்மோகனாலயம், ஜகத்துக்களெல்லாம் சம்மோகிக்கதற்கு இடமாய் இருப்பது, முழுவதுமாய் அறியப்பட மாட்டாத காரணத்தினால். ஏன்னா அது ஆழமாகவும் அபாரமானதாகவும் நித்தியமாகவும் அழிவற்றதாகவும் இருக்கக்கூடிய காரணத்தினால். ஸ்வப்பிரகாஷ பிரவருத்திபியாம் புருஷார்த்த பிரயோஜனம். ஆனால் இந்த லோகத்தில் தர்மார்த்த காம மோக்ஷாதிகளாகிறதான புருஷார்த்தங்களில் மக்கள் ஈடுபடுறாள், இந்த ஜனங்கள் எல்லாம் ஈடுபடுறது அப்படின்னா அது எல்லாத்துக்கும் காரணம் ஸ்வப்பிரகாஷ பிரவருத்திபியாம், தன்னுடைய பிரகாசத்தினாலேயும் தன்னுடைய பிரவருத்தினாலேயும், அதாவது அதனுடையதான தூண்டுதலாலே தான் இந்த லோகத்தில் ஞானமானதான அம்சம் ஏற்படுறது, தர்மார்த்த காம மோட்ச பிரவருத்தி ஏற்படுறது, சதுர்வர்க்கத்தினுடையதான பிரவருத்தி ஏற்படுறது. அப்போது எந்த ஒரு பிரம்மத்தினை விட்டுவிட்டு, அதாவது எந்த ஒரு பிரணவத்தை விட்டுவிட்டு இதெல்லாம் நடக்காதோ அப்படிப்பட்டதான பிரணவம் ஸ்வப்பிரகாஷ ஸ்வ, எந்த பிரணவம் ஸ்வ தன்னுடைய பிரகாசத்தினாலேயும் தன்னை வெளிப்படுத்துறதுனாலேயும் பிரவருத்தி தன்னை அது காண்பித்து அது ஈடுபடுத்தக்கூடிய காரணத்தினாலேயும் அதனுடைய சேஷ்டைகளினாலேயும் தான் இந்த லோகத்தில் புருஷார்த்த பிரயோஜனம், புருஷார்த்தங்களிலே ஈடுபடுகைங்கிறது ஏற்படுறது. அல்லது பிரம்மமாகவும் வச்சுட்டாலும் பிரம்மத்தினுடையதான ஒரு தூண்டுதல் இல்லாமல் நாம் எதுவும் பண்ண முடியாதது அப்படிங்கிறதான அர்த்தமாகிறது. அகாதாபாரமக்ஷய்யம் ஜகத் சம்மோகனாலயம் ஸ்வப்பிரகாஷ பிரவருத்திபியாம் புருஷார்த்த பிரயோஜனம் சாங்கியஜானவதாம் நிஷ்டா
கதிஷமதமாத்மனாம் எத்தத் அவ்யக்தமமிருதம் பிரவருத்தி பிரம்ம சாஸ்வதம். இது அடுத்தது. அந்த பிரம்மம் எப்படிப்பட்டது? சாங்கிய ஞானவதாம் நிஷ்டா கதிஷமதமாத்மனாம் எத்தத் அவ்யக்தம் அமிர்தம் பிரவருத்தி பிரம்ம சாஸ்வதம். சாஸ்வதமானதான எந்த ஒரு பிரம்மம் அது என்னன்னார்? பிரவருத்தி பிரம்மா. அதாவது நாம் பண்ணக்கூடாதவற்றிலேருந்து ஓயறதும் நம்ம பண்ண வேண்டியவற்றிலே ஈடுபடுத்தக்கூடியதுமானதும் அந்த அந்த அதுதான் நம்மளுக்கு பிரவர்த்தகமாக இருக்குது பிரம்மம். அது என்ன பண்ணுறது? எத்தத் அவ்யக்தம் அமிர்தம். அவ்யக்தம் இதமித்தம் இத்தி நிச்சயத்தும் அசக்கியம். அமிர்தம் சர்வதா வர்த்தமானத்வாத்து சாஸ்வதத்வாத்து நித்தியத்வாத்து அமிர்தம். அப்படிப்பட்டதான பிரம்ம பிரவருத்தி பிரம்ம சாஸ்வதம், எப்பொழுதும் இருக்கக்கூடியதான அந்த பிரம்மம் எப்படிப்பட்டது? சாங்கிய யோகவதாம் ஞானவதாம் நிஷ்டா. சாங்கிய ஞானவதாம் நிஷ்டா. சாங்கிய ஞானம் அதாவது கர்மயோகத்தில் இருக்கக்கூடியதான ஒரு ஞானாம்சம் கூட சாங்கியம்னு சொல்கிற வழக்கம். அதாவது நாம் கர்மாக்களை பண்ணுற பொழுது நான் கர்த்தா அல்லன், நான் வெறும் கருவிதான், நம்மை பிரவர்த்திப்பிக்கிறான் எம்பெருமான் அப்படிங்கிறதாக எந்த ஒரு உயர்ந்த ஞானமானது உண்டோ அந்த கர்மயோகத்தில் இருக்கக்கூடிய அது ஞானாம்சம். கர்மத்தை பண்ணிகிட்டே இருக்கணும், ஆனால் அதில் நாம் கர்த்தா இல்லைங்கிற புத்தியோடு பண்ணணும். அதை ஞானம் கைவர பெற்று இருக்கை தான் சாங்கியம். அப்போது சாங்கிய ஞானவதாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் பண்ணக்கூடியதான காரியங்களில் நாம் கர்த்தா இல்லைங்கிறதான சாத்விக தியாகம். அந்த சாத்விக ஞானவதாம் நிஷ்டா, அவர்கள் தங்கக்கூடிய இடம், அவளுக்கெல்லாம் ஒரே போய் தங்க வேண்டியதான இடம் எம்பெருமான். அதாவது சாங்கிய ஞானம் வந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவள் பிரம்மத்தினிடத்திலே போய் தங்குவார்கள், அவருடைய மனசு லயிக்குங்கிறதாக. கதி சமதமாத்மனாம். அந்த மாதிரி புலனிந்திரியங்கள் பகிரிந்திரியங்கள் புலனடக்கம் முதலியவற்றையெல்லாம் கொண்டவாளுக்கு கதி, அதாவது இவாளுக்கு தான் அடைய முடியும்னு அர்த்தம். பிரம்மத்தை அடையணுமானா புலனிந்திரிய பகிரிந்திரியங்கள் அந்தரிந்திரியங்கள் எல்லாவற்றையும் அடக்கணும். அப்போ இந்திரிய நிகிரகம் வேண்டும். அது மாத்திரம் போராது, ஞானம். அப்போ கர்மயோகம் அதுக்கு மேலே வரக்கூடியதான ஞானயோகம். ஆனால் அதுக்கு மேலும் இல்லை, தியானத்தினாலே வரக்கூடியதுன்னாக்க தியானத்துக்கு முக்கியமாக நாம் அந்த 8 அங்கங்களில் சமதமாதிகள் எல்லாம் வச்சுருக்கோமோ இல்லையோ, அப்போ அவைகளையும் கொண்டவர்களுக்கு அடையப்படக்கூடியதாய் எத்தது அவ்யக்தம் அமிர்தம் இதமித்தம்னு அறியப்பட மாட்டாததாய் எப்பொழுதுமே நிலை பெற்று இருக்கக்கூடியதான பிரவருத்தி பிரம்ம சாஸ்வதம். நம்மை பிரம்ம எந்த ஒரு காரியங்களிலே ஈடுபடுத்தக்கூடியது உண்டோ அந்த பிரவர்த்தக பிரம்மமாகிறதானதுக்கு நமக்கு சாஸ்வதம், அந்த நிச்சயமானதான அந்த பிரம்மம் அப்படிங்கிறது. அல்லது பிரவருத்தி பிரம்ம அப்படிங்கிறது சக்கிரியமாய் காரியங்களை பண்ணிக்கொண்டு பரமாத்மா ஸ்ரீவைகுண்ட லோகத்தில் இருக்கான். ஆனால் அவனே இங்கே நம்ம ரூபமாக காரியங்களை எல்லாம் நடத்துகின்றான். நாமும் அவனுடைய அம்சம்தான்கிற காரணத்தினால தத்தத் வஸ்து ரூபமாக இருந்துண்டு அந்தந்த காரியங்களை எல்லாம் செய்ய வைக்கக்கூடியதான தத்தத் ரூபமானதான பிரம்மம். அப்போ பிரம்மமே நம்ம ரூபத்தில் இருந்து பேசுறது, பிரம்மமே நம்ம ரூபத்தில் இருந்து கேட்கறது, நாம் அந்த காரியத்தில் ஈடுபடுறோம். அப்போ பிரம்மமே ஈடுபடுறது, அப்போ பிரம்மமே பிரவருத்தி பிரம்மம்னு சொல்லப்படுறதுன்னு சொல்லலாம் போல தோன்றது. எத்தத் அவ்யக்தம் அமிர்தம் பிரவருத்தி பிரம்ம சாஸ்வதம் பிரதானமாத்மயோனிச்ச குஹா சம்ஸ்தம் ச சப்த்யதே அவிபாகம் ததா சுக்ரம் அக்ஷயம் பகுதாத்மகம் பிரதானமாத்மயோனிச்ச குஹா சம்ஸ்தம் ச சப்த்யதே. அதுதான் பிரதானம். இந்த லோகத்தில் அதாவது பிரகிருதி அப்படின்னு சொல்கிறோம். பிரகிருதிக்கு பிரதானம்னு பெயர். அந்த பரமாத்மாவிடம் இருந்து முதல்ல தோன்றி இருக்கக்கூடியதான எந்த ஒரு பிரகிருதி உண்டோ, சாங்கியர்கள் எந்த ஒன்றை சர்வ ஜகத்துக்கும் மூலமாக சொல்கிறாளோ அந்த பிரகிருத்தியை பிரதானம்னு சொல்கிறோம். பிரதானம் ஆத்மயோனிஷ்ச, ஆத்மனா யோனிஹி, ஆத்மாவிற்கு இருப்பிடமானது. ஆத்மயோனிஷ்ச குஹா சம்ஸ்தம் ச சப்த்யதே. குஹா சப்தம், குஹா சம்ஸ்தம், குஹாயாம் சம்யக் திஷ்டதீதி குஹா சம்ஸ்தா தம், அதாவது குகையிலே எப்பொழுதும் இருக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். அப்போ குகையில் இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்னார், அவாளினுடையதான ஹிருதய குகை அப்படிங்கிறது. அந்த அந்தர்யாமியாக ஒவ்வொருத்தரினுடையதான
குஹாம் பிரவிஷ்டவ் அப்படின்னு வேத வாக்கியங்கள் இருக்கு, இந்த வாக்கியங்கள் உபனிஷத் வாக்கியங்கள். அப்போது குஹாங்கிறதான ஹிருதய குகை, அந்த குகையிலே இருக்கக்கூடியது. அவிபாகம் ததா சுக்ரம், அவிபாகம் வாஸ்தவத்தில் அது பரமாத்மாவாக இருந்து கொண்டு காரணாம்சத்தில் ஒன்றாக இருக்கக்கூடியது. ததா சுக்ரம் அக்ஷயம் பகுதாத்மகம், சுக்ரம் பளிச்சுன்னு இருக்கக்கூடியதாய், எப்பொழுதுமே துக்கத்தை போக்கடிக்கக்கூடியதாய், அக்ஷயம் நித்தியமானதாய், குறைவில்லாததாய், அழிவற்றதாய், பகுதாத்மகம். ஆனால் அது எப்படிப்பட்டதுன்னார், அது வாஸ்தவத்தில் தத்துவாம்சத்தில் பார்த்தோமானா அது ஒன்று தான், அதுவே பல வகைப்பட்டதாக நமக்கு தோன்றுகின்றது. பகுதாத்மகம் காரணத்வேன ஏகத்வேபி காரியத்வேன பகுதா வர்த்தமானம். அப்படிப்பட்டதான இந்த பிரம்மம் ஆகிற பிரணவம் அப்படிங்கிறார். பரம பிரம்மணே தஸ்மை நித்யமேவ நமோ நமஹ யத்ரூபம் வாசுதேவஸ்ய பரமாத்மஸ்வரூபிணாஹ. வாசுதேவனாகிற பரமாத்மஸ்வரூபிக்கு எந்த ஒரு ரூபம் உண்டோ அந்த ரூபமாகிறதான பரபிரம்ம ரூபமானதான ஓங்காராத்மகமானதான அந்த பிரணவத்திற்கு நமஹ. பரம பிரம்மணே தஸ்மை, பரபிரம்மமாகிறதான அந்த பிரணவத்திற்கு நமஹ. யத்ரூபம் வாசுதேவஸ்ய, எந்த ஒரு பிரணவமே வாசுதேவனினுடைய பரமாத்மாவினுடைய ரூபமாக இருக்கின்றதோ, பரமாத்மஸ்வரூபிணா பரமாத்மாவாகிற வாசுதேவனாகிறதான எம்பெருமானினுடையதான எந்த ஒரு ஸ்வரூபம் உண்டோ அந்த பிரணவமாகிறதான பரமபிரம்மத்திற்கு நமஸ்காரங்கள். ஏதத் பிரம்ம த்ரிதா பேதம் அபேதம் அபி ச பிரபு சர்வபேதேஷ்வபேதோசௌ வித்யதே பின்ன புத்திபிஹி. ஏதத் பிரம்ம த்ரிதா பேதம் அபேதம் அபி ச பிரபு. இந்த பரமாத்மாவாகிற இந்த பிரணவமாகிறதான பிரம்மம் த்ரிதா பேதம், அகார உகாரம் அகாரங்கள் என்றாக 3 வகைப்பட்டிருப்பதாய், ஆனால் அபேதம் அப்பி ச பிரபு, அது அபேதம். வாஸ்தவத்தில் அகார உகாரம் அகாரங்கள் சேர்ந்தது தான், அது பேதம் இல்லாதது தான். அகாரம் வேற உகாரம் வேற மகாரம் வேறைங்கிறதாக சொல்ல வேண்டியது இல்லை. ஆனால் அது அபேதம் அப்பி, அந்த பிரபுவாய் எல்லாவற்றிற்கும் சக்திமத்தாய் இருக்கக்கூடியதான இந்த எந்த ஒரு பிரணவமாகிறதான பிரம்மம் உண்டோ அதுவே தனக்குள்ளே இருக்கக்கூடிய அக்ஷரங்களால் 3ஆக பிரிந்திருப்பதாய், சர்வபேதேஷு அபேதோசௌ, இந்த லோகத்தில் இருக்கக்கூடியது அது இப்போ பிரம்மரூபமாக ஆன பொழுது எல்லா பின்ன வஸ்துக்களிலேயும் ஒரு பேனாவும் பென்சிலும் ஒவ்வொன்றுக்கு ஒன்று பரஸ்பரம் பின்னம் அப்படின்னார். அந்த பின்ன வஸ்துக்களுக்குள்ளே அபேதமாக இருந்து கொண்டிருக்கிறது. பேனாக்குள்ளேயும் இருக்குது, இதுக்குள்ளேயும் இருக்குது, பென்சிலுக்குள்ளேயும் இருக்குது, இந்த புஸ்தகத்துக்குள்ளேயும் இருக்குது, அதை சொல்கிறக்கூடியவருக்குள்ளேயும் இருக்குது, கேட்கிறவாளுக்குள்ளேயும் இருக்குது. இப்படி பேத வஸ்துக்களாகிறதான நான், நீ, புஸ்தகம், இது, அது, உது, எது எல்லாவற்றிற்கும் அதுக்குள்ளே அந்த பிரம்மம் இருக்கின்ற காரணத்தினால் சர்வபேதேஷ்வபேதோசௌ, பேத வஸ்துக்கள் எல்லாவற்றிலேயும் எந்த விதமானதான பேதமும் இல்லாமல் சமானாகாரமாக இருக்கக்கூடியது. ஆனால் பித்யதே பின்ன புத்திபிஹி, பின்ன பின்ன புத்திபிஹி, இதை தனித்தனியாக பார்க்கிற பொழுது இது பேனா, இது நோட்டு, இது வந்து புஸ்தகம் அப்படின்னு பார்க்கக்கூடியவர்களால் இது தனித்தனியாக உணரப்பட்டாலும் கூட வாஸ்தவத்திலே பிரம்மம் ஒன்றுதான். அந்த பிரம்மம் பிரணவ ரூபத்திலே இருக்கின்ற பொழுது அகார உகாரம் அகாரங்கிறதான ரூபத்திலே ஒரே சப்தமே பலதாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. ஏதத் பிரம்ம த்ரிதா பேதம் அபேதம் அபி ச பிரபு சர்வபேதேஷ்வபேதோசௌ வித்யதே பின்ன புத்திபிஹி. சருங்மயஸ் சாமமயஸ் சர்வாத்மா ச யஜுர்மயः ருக்யஜுஸ்ஸாமசாராத்மா ச ஏவாத்மா ஷரீரிணாம். ருக்மயः சாமமயः யஜுர்மயா, 3 ரூபமாகவும் பிரம்மமே இருக்கின்றது, அந்த பிரணவமே இருக்கின்றது. நீங்கள் இது எல்லாத்தையும் பிரம்மத்துக்கும் எடுத்துக்கலாம், பிரணவத்துக்கும் சொல்லலாம். அப்படி அந்த எந்த ஒரு 3 அக்ஷரங்களால் ஆக்கப்பட்ட ஓர் எழுத்தானதான பிரணவம் உண்டோ அதுவே ரிங்மயமாய் எல்லா ருக்குகளினுடைய மயமாகவும் ஸ்தோத்திரங்களை பண்ணக்கூடியதானது ருக்குகள். சாமமயமாக அந்த ஸ்தோத்திரங்களையே கான ரூபமாக பண்ணக்கூடியவைகள் கானங்கள், இது சாமங்கள் அந்த ரூபமாகவும் இருக்கிறது பிரணவம்.
சர்வாத்மா ச யஜுர்மயா. யஜுர்மயா யஜுஸ்ஸுகளாகவும், அதாவது யாகாதி கர்மாக்களை பண்ணுவதற்கு வேண்டியதான பிரகாரவாச்சிகளான யஜுஸ்ஸுகளாகவும் இந்த பிரம்மமே இருக்கிறது. எந்த பிரம்மம்? பிரணவரூபமானதான பிரம்மம், பிரணவசப்தவாச்சியானதான பரமாத்ம ரூபமானதான பிரம்மம். ரிக்யஜுஸ்ஸாம சாராத்மா ச ஏவாத்மா ஷரீரினாம். ரிக்யஜுஸ்ஸாமங்களினுடையதான சாரமாய், அத்தான ஜீவாத்மாக்களினுடையதான ஷரீரியாய். அப்போ எல்லா ஜீவாத்மாக்களுக்குள்ள ஷரீரியாக இருக்கிறதுன்னு சொல்லும் பொழுது சாட்சாத் ஸ்ரீயப்பதியானதான பரமாத்மாவையே சொல்லுகின்றது. ஆனால் அது என்னது? ஆரம்பித்ததெல்லாம் பிரணவம் தான். அந்த பிரணவமே எல்லா வேத ஸ்வரூபமுமாய் எல்லா ஜீவாத்மாவுக்குள்ளேயும் கூட ஷரீரியாக இருந்து கொண்டிருக்கின்றது. அது என்னன்னர்? சபித்யதே வேதமயஸ்வ வேதம் கரோதி பேதைர் பகுபிஸ் சாக்கம் சாக்கா பிரணேதா சசமஸ்த சாக்கா ஞானஸ்வரூபோ பகவான் அசங்கா. அப்போ இவைகளையெல்லாம், இந்த வேதங்களையெல்லாம் பிரித்து கொடுக்குறாளே அந்த வேதவியாசாள், அவள் யாருன்னார்? அந்த வேதவியாசாள் யாருமே இல்லை. ஞானஸ்வரூபோ பகவான் அசங்கா. சாட்சாத் எந்த விதமானதான சங்கமும் இல்லாததான ஞானஸ்வரூபனான எம்பெருமானே தான். சபித்யதே வேதமயஸ்வ வேதம். வேதமயா சஹ வேதைச்ச வேதைச்ச சர்வைரகமே பவேத்யா வேதாந்த கிருத் வேதவிதே வச்சாகம். அப்படி வேதமாகவே, வேதமயமாகவே, வேதம்னா ஞானம்னு எடுத்துட்டா ஞானமயமாகவே, வேதம்னா பகவானை அறிவிக்கக்கூடியதுன்னு எடுத்துட்டாக்க பிராபக ரூபமாய், இப்படி பிராப்பியமாகவும் பிராபக ரூபமாகவும் ஞானஸ்வரூபமாகவும் ஞாத்தா, அதாவது ஞாபகமாகவும் ஞாத்தாவாகவும் இருந்து கொண்டு ஸ்வவேதம் கரோதி பேதைர் பகுபிஸ் சசாக்கம். சசாக்கம் வேதம் நிறைய சாக்கைகளை கொண்டு, சகசிர சாக்கோபனிஷத் சமாகமம்ன்றோமே, நிறைய உட்பிரிவுகள், எத்தனையோ வேதங்கள், எத்தனையோ விதமானதான அதனுடையதான சாக்கைகள். அந்த சாக்கைகளால் இருக்கக்கூடியதை அவர் பகுபிஹி ஸ்வவேதம் கரோதி, நிறைய சாக்கைகளை கொண்டிருக்கக்கூடியதான அந்த வேதங்களை அவர் பிரித்து கொடுக்கிறார் எம்பெருமானே. சாக்கா பிரணேதா ச சமஸ்த சாக்கா ஞானஸ்வரூபா. இதை பண்ணணுமே எப்படிப்பட்டவர் அவர்னார்? சமஸ்த சாக்கா ஞானஸ்வரூபா. எல்லா ஞானத்தையும், எல்லா சாக்கைகளினுடையதான ஞானத்தையும் கொண்டதான அவர் இவைகளை பகவான் சங்கமில்லாததான பகவான் சாட்சாத் எம்பெருமானே சாக்கா பிரணேதாவாக வேதவியாசாதிகளாக துவாபரே அவதரித்து இந்த பெரும் காரியத்தை செய்து லோகஹிதத்தை பண்ணுகின்றார் அப்படின்னு சொல்லி இந்த வியாசாதிகள் யாருங்கிறத காண்பித்து, அந்த வியாசாதிகளினுடைய பெயரை சொல்லி, அந்த வியாசாதிகளினுடையதான பெருமை என்னென்னா எம்பெருமானே வியாசனாக இருந்து ஒவ்வொரு துவாபரத்திலையும் அதை பண்ணுறான்னு சொல்லி, அதை எம்பெருமான் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா அத்தனை வேதங்களையும் பற்றியதான ஞானமும் அவனுக்கு இருக்குங்கிறதாக சொல்லி, அவனே தான் பிரம்மம், அவனே தான் அந்த வேதங்களை ரட்சிக்கக்கூடியதான பிரணவமும்னு சொல்லி பிரணவோபாசனையையும் பிரணவ மாஹாத்மியத்தையும் சொல்லி இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார். இது ஸ்ரீ விஷ்ணு புராணே திருத்தீயம்சே திருத்தீயோத்தியாயா அப்படின்னு அந்த அத்தியாயத்தை முடித்து அடுத்த அத்தியாயத்தில் பல வகைப்பட்டதான வேத சாக்கைகளினுடையதான அர்த்தங்களை காண்பிக்கிறார். ஸ்ரீ பராசர உவாச்ச ஆத்யோ வேதச்சதுஷ்பாதாக சதசாஹஸ்ரசம்ஹிதாக ததோ தசகுணः கிருத்ஸ்னோ யஜ்ஞோயம் சர்வகாமதுக் ததோத்ரமத்சுதோ வியாசோ அஷ்டாவிம்சதிமேந்தரே வேதமேகம் சதுஷ்பாதம் சதுர்த்தாः व्यभजत् प्रभुः. ஆத்யோ வேதச்சதுஷ்பாதாக சதசாஹஸ்ரசம்ஹிதாக. ஆத்யோ வேதः சதுஷ்பாதः சதசாஹஸ்ரமண்டிதः. பல வகைப்பட்டதான கிளைகளோடே கூடியது. சதசாஹஸ்ர சம்மிதாக, சதசாஹஸ்ரம் நூற்றுக்கணக்கான, 100, 1000, 10,000, பல்லாயிரம், இப்படி பல்லாயிரப்பட்டிருக்கக்கூடியதானதும். சதுஷ்பாதா வேதா 4 பாதங்களை கொண்டிருப்பது. ரிக்யஜுசாம அதர்வ ரூபங்களால் 4 ரூபங்களால் 4 பாதங்களை கொண்டதும். சதசாஹஸ்ரம் பல வகைப்பட்டதான லக்ஷ மந்திரங்களையும் அல்லது லக்ஷ சாக்கைகளையும் கொண்டிருக்கக்கூடியதும்.
ததோ தசகுணः கிருத்ஸ்னோ யஜ்ஞோயம் சர்வகாமதுக். அதை காட்டிலும் தசகுணா கிருத்ஸ்னா யஜ்ஞா, அதை காட்டிலும் அதிகமானதான எல்லா விதமான பலன்களையும் கொடுக்கக்கூடிய சக்தி கொண்டிருக்கக்கூடியதும் தசகுணாக 10 மடங்கு சிறந்ததாக இருக்கக்கூடியதுமான யஜ்ஞங்களினுடையதான யஜ்ஞோயம் கிருத்ஸ்னா. அப்போ வேதம் பல வகைப்பட்டதான மந்திரம் கண்டிதம் சாகாக்களோட கூடியது, ரிக்யஜுசாமாதர்வ ரூபமானதான 4 பாதங்களாலே நிற்கக்கூடியது. அது நமக்கு யாகாதி பிரவೃತ್ತಿகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொன்னார். ததோத்திர மத்சுதோ வியாசோ, அப்படி அவ்வளோ பெருசாக இருந்துதான். அப்போது என்னாச்சு, ததோத்திர மத்சுதோ வியாசோ அஷ்டாவிம்சதி மேந்தரே வேதமேகம் சதுஷ்பாதம் சதுர்தா வியபஜத் பிரபு. அப்போது இது வரைக்கும் போனதில் 28வது துவாபர யுகத்தில் அஷ்டாவிம்சதிமே துவாபரேந்தரேன்னு, ஏன்னா ஒவ்வொரு துவாபரத்தில் தான் அது பிரிக்கிறதா சொல்லியிருக்கா. அப்போது அஷ்டாவிம்சதிமே அந்தரே 28வது அந்தரத்தில் மத்சுதோ வியாசா என்னுடைய பிள்ளையான வியாசன் வேதமேகம் சதுஷ்பாதம் வேதமேகம் சதுஷ்பாதம் இந்த வேதமேகம் சதுஷ்பாதம் இந்த வேதத்தையே 4 பாதங்கள் கொண்டிருக்கக்கூடியதான இந்த வேதத்தையே வேதமேகம் சதுஷ்பாதம் சதுர்தா வியபஜத் பிரபு 4 கால்களை கொண்டிருக்கக்கூடிய இதை சதுர்தா வியபஜத் 4ஆக பிரித்து காண்பித்தார். வேதமேகம் சதுஷ்பாதம் சதுர்தா வியபஜத் பிரபு யதா சதேன வை வியஸ்தா வேதவ்யாசேன தீமதா வேதாஸ்ததா சமஸ்தைஸ்தைர்வியஸ்தா வியஸ்தைஸ்ததா மயா யதா சதேன வை வியஸ்தாः வேதவ்யாசேன தீமதா வேதாः ததா சமஸ்தைஸ்தைர்வியஸ்தா வியஸ்தைஸ்ததா மயா. இப்போது எல்லா காலத்திலையும் ஒரே மாதிரியாக தான் அவர்கள் பிரிக்கிறார்கள் அப்படிங்கிறத காண்பிக்கிறார். யதா சதேன வை வியஸ்தா வேதவ்யாசேன தீமதா. வேதவ்யாச ரூபியானதான எம்பெருமான் முதல்ல அவைகளை எப்படி பண்ணணுங்கிறத நம்மளுக்கு பண்ணி கொடுத்தான். பிரம்மா கூட ஒரு வேதவியாசனாக இருந்து பண்ணான்னு சொல்கிறார். இப்படி வேதவியாசேன தீமதா யதா வை வியஸ்தாக வேதாக, இந்த வேதங்களெல்லாம் எப்படியாக அவைகள் பிரிக்கப்பெற்றனவோ சமஸ்தைஸ்தைர் வியஸ்தாக, அந்த மாதிரி தான் சமஸ்தைரப்பி வியஸ்தாக, வியாசங்கிறதுக்கு பிரிக்கிறதுங்கிறதாக அப்படி தான் அவைகள் பிரிக்கப்பட்டன. ததா மயா, அப்படித்தான் என்னாலும் பிரிக்கப்பட்டது. நான் பிரித்ததுக்கான காரணம் எனக்கு முன்னாடி இருந்தவர்கள் அவ்வாறு பிரிச்சிருந்தார்கள். அதற்கு காரணம் முதல்ல எம்பெருமான் அவ்வாறு பிரித்து காண்பித்து கொடுத்தான். அப்படித்தான் என்னுடைய பிள்ளையும் பிரித்திருக்கிறான். ததனேனைவ வேதானாம் சாகா பேதான் த்விஜோத்தம சதுர்யுகேஷு படிதான் சமஸ்தேஷ்வவதாரய. ததனேனைவ, இந்த பிரகாரத்தினாலேயே வேதானாம் சாகபேதான் த்விஜோத்தம, ததனேனைவ வேதானாம் சாகபேதான் த்விஜோத்தம. இது இந்த சாக்கையை சார்ந்தது இந்த மந்திரம், இந்த மந்திரம் இந்த சாக்கைக்குரியதுங்கிறதாகலாம் பிரிக்க வைக்கப்பட்டிருக்கக்கூடியதான முறை ஒவ்வொரு துவாபரத்திலேயும் ஒரே மாதிரியாகவே பல பேரால் பண்ணப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு வேதானாம் சாகபேதான் த்விஜோத்தம சதுர்யுகேஷு படிதான் சமஸ்தேஷ்வவதாரய. அப்போது 4 யுகங்களுக்கும் சேர அந்த துவாபர யுகத்தில் பண்ணான்னா அது அப்படியே சேர்றது, அப்படியே நடக்கின்றது அப்படின்றார். படிதான் சமஸ்தேஷ்வவதாரய. ஆனால் வாஸ்தவத்தில் துவாபர யுகத்தினுடையது ஏன் பண்ண வேண்டியதாக இருக்குன்னா மக்களுடைய ஞான நாசம் ஏற்படுறது, ஞானக்குறைவு ஏற்படுறது அப்படிங்கிறதுனால அவர் சொல்கிறார். ததனேனைவ வேதானாம் சாகா பேதான் த்விஜோத்தம சதுர்யுகேஷு படிதான் சமஸ்தேஷ்வவதாரய. எல்லா யுகங்களிலேயும் இவ்வாறே பிரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதாவது 4 யுகங்களில் துவாபரத்தில் இந்த மாதிரி பிரிக்கப்படக்கூடியதுங்கிறது இன்ன வேதத்தை சார்ந்தது, இந்த மாதிரி பிரிக்கப்பட வேண்டும்ங்கிறது இவ்வாறு நடக்கிறது என்று அறிந்து கொள். அப்போ இப்போ இருக்கக்கூடியவரை பற்றி சொல்கிறார். கிருஷ்ணத்வைபாயனம் வியாசம்
வித்தி நாராயணம் பிரபும் கோஹ்யன்யோ புவி மைத்ரேய மகாபாரத கிருத் பவேத். ரொம்ப பிரசித்தமானதான ஸ்லோகம். அவர் லோகத்தில் பெரியவாள்லாம் எப்பொழுதுமே தன்னுடைய பிள்ளைகளை கொண்டாடவே மாட்டா அவளுக்கு எதிர. ஆனால் அவள் இல்லாத பொழுது நிறைய கொண்டாடுவாள். அவள் இன்னொருத்தர்கிட்ட பேசுகிறச்சே இப்போ என்ன சொல்கிறார், மைத்ரேயர்கிட்ட சொல்கிறார், கிருஷ்ணத்வைபாயனம் வியாசம் வித்தி நாராயணம் பிரபும். இன்னைக்கு வியாச பதவியில் இருக்கக்கூடிய கிருஷ்ணத்வைபாயனங்கிறதான பெயர் கொண்டதான என்னுடைய பிள்ளைய நாராயணம் பிரபும் வித்தி, அவனை சாட்சாத் ஸ்ரீயப்பதியானதான எம்பெருமானாகிறதான நாராயணனே அறிந்து கொள்ளுவாயாக. ஏன்னர் கோஹ்யன்யோ புவி மைத்ரேய மகாபாரத கிருத் பவேத். ஹே மைத்ரேயா, இந்த லோகத்தில் மகாபாரதத்தை இவனை தவிர வேறு யாரால் பண்ண முடியும் அப்படின்னார். அதாவது என்ன அர்த்தம்னா, என் பிள்ளை வசதிங்கிறதான அர்த்தம் இல்லை. என் பிள்ளையினுடையதான எம்பெருமானினுடைய அம்சத்தை நீ புரிந்துக்கோ. அந்த எம்பெருமானினுடைய அம்சம் இல்லைன்னா அவனை எப்படி அதை பண்ணியிருக்க முடியுங்கிறதாக புரிஞ்சுக்கணும். கோஹ்யன்யோ புவி மைத்ரேய மகாபாரத கிருத் பவேத். வேறு யார் தான் மகாபாரதத்தை பண்ணுறவராக ஆக முடியும்? ஏன் வேறு யாராலையும் முடியாததுக்கான காரணம் என்னென்ன? அவன் தான் எம்பெருமானுடைய அம்சத்தை கொண்டவன் இந்த காலத்தில். அப்படி இது தன்னுடையதான புத்திரனினுடைய மகாத்மியத்தை சொல்கிறதுங்கிறதுக்காக சொல்கிறது சில பேருடையதான வியாக்கியானம். ஆனால் அதுக்கும் பின்னாடி அவருடைய தாத்பரியம் என்ன இருக்குன்னார், எம்பெருமானுடைய அம்சம் இருக்கிறதுனால தான் அவனுக்கு இதை பண்ணக்கூடியதான தன்மை ஏற்பட்டது. கிருஷ்ணத்வைபாயனம் வியாசம் வித்தி நாராயணம் பிரபும் கோஹ்யன்யோ புவி மைத்ரேய மகாபாரத கிருத் பவேத். ஏதேன மகாபாரதத்தினுடைய பெருமையும் சொல்லப்பட்டதாச்சு. மகாபாரதம் அப்படிப்பட்டதான ஒரு கிரந்தம். மகத்வாத் பாரவத்வாச்ச மகாபாரதம் இதி மகாபாரதம் உச்சத்தை. அது மகத்தானது, பாரவத்தானது, அர்த்தங்களினாலே வசந்து இருக்கக்கூடியது. அது அதாவது குவாலிட்டி. அதே மாதிரி சங்கியாக்களினாலே, ஸ்லோக சங்கியாக்களால் குவான்டிட்டி, அது பாரம், வெயிட், ரொம்பவும் வெயிட்டானது, பாரவத்தானது. அப்படி மகாபார அர்த்தத்தினாலேயும் சரி, அதனுடையதான ஸ்வரூபத்தினாலேயும் சரி, அதனுடைய ஸ்லோக சங்கியாக்களினாலேயும் சரி அத்தியந்தமாக இருக்கக்கூடியது, வசந்து இருக்கக்கூடியது, மகத்தாகவும் இருக்கக்கூடியது, பாரத்தோடையும் கூடியிருப்பது. அதனால் மகாபாரதம்னு பெயர். அப்படிப்பட்டதான ஒரு லக்ஷ ஸ்லோகாத்மகமான தர்மார்த்த காம மோட்சங்களை சொல்லுவதற்குன்னே வந்திருக்கக்கூடியதான எதிஹாஸ்தி ததன்யத்திர என்னேஹாஸ்தி நதத்வச்சித்து அப்படின்னு சர்வ லோகத்தில் இருக்கக்கூடிய சர்வ விஷயங்களையும் பற்றி பேசக்கூடியதான எம்பெருமானினுடையதான குணகீர்த்தனத்தை மறைமுகமாக பண்ணக்கூடியதான கிருஷ்ணனினுடையதான பாரம்யத்தை ஒரு மாதிரி வியங்கியமாக சொல்லக்கூடக்கூடியதுமான இந்த மகாபாரதமாகிற உத்கிருஷ்டமான சிரேஷ்டமானதான ஒரு கிரந்தத்தை நாராயணாம்சம் இல்லாதவனான ஒருத்தனால் இந்த வாட்டி அது என்னுடைய பிள்ளையாகிறதான கிருஷ்ணத்வைபாயனன்கிறதான அவன் வியாசனாகவும் இருக்கானே, அவனால் பண்ணப்பட்டிருக்கிறது. அது எம்பெருமானுடைய அம்சத்தினாலே, வேறு யாரால் அதை பண்ண முடியும்? தேன வியஸ்தாய தா வேதா மத்புத்திரேண மகாத்மனா துவாபரே ஹத்ரமைத்ரேய தஸ்மின் ஸ்ருணு யதா ததம். அவன் எப்படி இந்த துவாபரத்திலே இந்த வேதங்களை பிரித்தான்கிறத நான் சொல்கிறேன், கேட்டுக்கோ. தேன வியஸ்தா யதா வேதா மத்புத்திரேண மகாத்மனா, மகாத்மாவானதான என்னுடைய பிள்ளையினால் அவைகள் எப்படி பிரிக்கப்பட்டன துவாபர யுகத்திலே, அதை சொல்கிற மைத்ரேயா. தஸ்மின் ஸ்ருணு யதா ததம், அதை நான் உள்ளபடி சொல்கிறேன், கேட்டுக்கொள். பிரம்மணா சோதிதோ வியாசோ வேதான் வியஸ்தும் பிரச்சக்ரமே அத சிஷ்யான் பிரஜக்ராஹ சதுரோ வேதபாரகான். பிரம்மாவினாலே சொல்லப்பட்டவனாய், கட்டளையிடப்பட்டவனாய் என்னுடையதான பிள்ளை வேதங்களை பிரிக்க ஆரம்பித்தான். அதற்காக அத சிஷ்யான் பிரஜக்ராஹ சதுரோ வேதபாரகான், வேதபாரகர்களான 4 சிஷ்யர்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார். அத வியஸ்தோ சிஷ்யான் பிரஜக்ராஹ சதுரோ வேதபாரகான், வேதபாரகான் வேதத்தினுடையதான மறுக்கரையை அடைந்திருக்கக்கூடியவர்களான, வேதத்தினுடையதான சிஷ்யர்களையும் அவன் ஏற்றுக்கொண்டான். வேதபாரகான் ருக்வேத பாடகம் பைலம் ஜக்ராஹ சமஹாமுனி. அவள் ஏற்கனவே வேதங்கள்லாம் மிகச்சிறந்தவா. ஆனால் அதுக்கப்புறமா அவளுக்கு ஒவ்வொரு வேதத்தை கொடுத்தாராம். பைலருங்கிற அவரை சேர்த்துக்கொண்டார். அவர் ருக்வேத பாடகம் பைலம் ஜக்ராஹ ச மகாமுனி. பைலருங்கிறவரை
ரிக்வேதத்தை படிக்கக்கூடியதற்காக அவருக்கு சொல்லி வைக்கிறதுக்காக ரிக்வேதத்தினுடையதான ஞாதாவாக அவர் ஆக்கினான். அதற்காக அவரை பிரித்து அவர்கிட்ட கொடுக்கறதுக்காக வைஷம்பாயன நாமானம் யஜுர்வேதஸ்ய சாக்ரஹீத். வைஷம்பாயனருங்கிறவரை யஜுர்வேதத்தினுடையதான பாடகரா எதிர்வேதத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக அவருக்கு கொடுத்தான். ஜைமினிம் சாமவேதஸ்ய ததைவாதர்வவேதவித் சுமந்துஸ்தஸ்ய சிஷ்யோ பூத் வேதவியாசஸ்ய தீமதா. ஜைமினி சாமவேதத்திற்கும் சுமந்துங்கிறவர் அதர்வண வேதத்திற்கும் அவருக்கு சிஷ்யர்களாக இருந்தார். அப்போது வேதம் ஒன்றா இருக்கக்கூடியதான வேதத்தை பிரம்மா இதெல்லாம் பிரித்து கொடுடாப்பா, லோகத்தில் இருக்கக்கூடியவாளுக்கு காலம் செல்ல செல்ல கலிகாலத்திற்கு அவளுக்கு சௌக்கியமாக இருக்கணுங்கிறதுக்காக சொன்னார். உடனே அவர் அத்தனையும் தெரிந்து கொண்டிருக்கக்கூடியதான 4 சிஷ்யாளை கூப்பிட்டு பைலருங்கிறவருக்கு ரிக்வேதத்தையும் வைஷம்பாயனருக்கு யஜுர்வேதத்தையும் சுமந்துவுக்கு அதர்வண வேதத்தையும் ஜைமினிக்கு சாம வேதத்தையும் பிரித்து எடுத்து கொடுத்தாள். அவளை சிஷ்யாளாக எடுத்துண்டு அவளுக்கு அத்தியாபனம் பண்ணி வைத்தார். ரோமஹர்ஷண நாமானம் மகாபுத்திம் மகாமுனி சூதம் ஜக்ராஹ சிஷ்யம் சா இதிஹாச புராணயோஹோ. அதே மாதிரி இதிகாச புராணங்களை எல்லாம் சொல்லி வைக்கிறதுக்காக ரோமஹர்ஷணருங்கிறதான மகாபுத்தி ஒருத்தர், மகாஜாத்தா ஒருத்தர், சூத்தர் தேரோட்டி அவர் எடுத்துன்னு வந்தார். அவருக்கு ரோமஹர்ஷணர்னு பெயர். ஏன் ரோமஹர்ஷணர்னார்? எம்பெருமானுடைய பெயரை சொன்னாலே அவருக்கு அப்படியே ரோமங்கள் எல்லாம் அப்படி மயில்கால்கள் எல்லாம் குத்திட்டு நிற்குமாம். அந்த அளவுக்கு பகவத் விஷயத்தில் ரொம்பவும் ஈடுபாடு கொண்டவர். அவரை இதிகாச புராணங்களை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சிஷ்யராக ஏற்றிருந்தார். ஏக ஆசீத் யஜுர்வேதா தம் சதுர்தா வியகல்பயத் சாதுர்ஹோத்திரம் அபூத் தஸ்மிம் ஸ்தேன யஜ்ஞம் அதாகரோத். அதற்கு மேலே அந்த யஜுர்வேதத்தை பிரித்து யாகங்களை பற்றி சொல்லி அந்த யாகங்களில் இருக்கக்கூடிய சில ஆத்வர்யமங்கிறதவற்றையெல்லாம் சொல்ல போகிறார். அதுக்கெல்லாம் நாம் வரக்கூடிய வாரத்தில் சேவிக்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.